வெல்கம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு யூனிக்கான கூல் லுக்கிங் கார் சுசுகி ஜிம்னி நம்ம கூட இருக்குது. இந்த கார் வேர்ல்டு வைடு ஒரு டஃபஸ்டான டெரைன்ஸை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ஒரு பக்காவான ஒரு ஆஃப் ரோடர். இந்த ஆஃப் ரோடு வெஹிக்கிள் இந்தியன் வெர்ஷனுக்காக, இந்தியன் பீப்புளுக்காக ஒரு 5 டோர் வெர்ஷனில் வந்து சுசுகி லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பல மில்லியன் கார்ஸ் வந்து த்ரூ அவுட் வேர்ல்டு வைட் சேல் ஆகிருக்கு பல கண்ட்ரீஸில். அண்ட் இந்தியாலையும் அதே சேல்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த காரை பற்றின ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு ரகடான ஒரு லுக் டிசைன் இருக்குது. அதே மாதிரியே இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் போனோம் அப்படின்னா ஒரு காம்பேக்ட் எட் ஃபங்க்ஷனல் ஒரு இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட் டீட்டெயில் வாக் அரவுண்ட் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கூல் லுக்கிங் கார்ஸ் அண்ட் அதோட ரிவ்யூஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரை நெக்ஸா ஷோரூம் பாண்டிச்சேரியில் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம கூட டாப் அண்ட் ஆல்ஃபா மேனுவல் வேரியண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஜிம்னி 1970 லான்ச் ஆயிருந்துச்சு. அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரன் ஆகுதுன்னு சொல்லலாம். அதில் செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஐகானிக் ஜிப்சி 1981 லான்ச் ஆச்சு. அண்ட் நம்ம கூடயுமே ஒரு ஜிப்சி சேலில் இருக்குது, மிலிட்ரி எடிஷன். அந்த வீடியோவை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் 1998 லான்ச் ஆச்சு. அண்ட் இப்போ நம்ம கூட ஃபோர்த் ஜென்ரேஷன் இருக்குது. அதுலேயுமே 5 டோர் வெர்ஷன் இந்தியன்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க சுசுகி, விச் இஸ் வெரி குட். அண்ட் இந்த கைனட்டிக் yellow வித் பிளாக் ரூஃப் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த காரே ஆக்சுவலாக ஒரு யூனிக்காகவும் நம்ம ஊரில் இருக்கிற கார்ஸை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்து ப்ரொபோர்ஷன்ஸ்லேயுமே இருக்குது. பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த காரோட இன்ஜினை பற்றி பார்த்துருவோம். பானட் நல்ல ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க காரில். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் பிரேஸால் இருக்கக்கூடிய சிமிலர் இன்ஜின் தான். 4 சிலிண்டர், 105 ஹார்ஸ் அண்ட் 135 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டாக் நமக்கு இதில் கிடைக்குது. அண்ட் இன்ஜினோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னலாக இருக்குது, விச் மீன்ஸ் ரியர் வீல் டிரைவ் தான் இந்த காரு. டிரான்ஸ்வர்ஸில் வச்சுருந்தாங்கன்னா மோஸ்ட்லி அது ஃப்ரண்ட் வீல் டிரைவாக இருக்கும். இது ரியர் வீல் டிரைவ். அண்ட் அடிஷ்னலி இது 4 வீல் டிரைவும் இதில் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் 4 வீல் ஹை அண்ட் 4 வீல் லோ ரேஷியோ மோடும் வந்து இதில் அவைலபிள் இருக்குது. உள்ளே நான் காமிக்கிறேன். நம்ம ஜிப்சி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் இருக்க சிமிலர் கான்ஃபிகரேஷன் இதுலேயுமே இருக்குது நமக்கு. அதே மாதிரியே இந்த கார் பார்த்தீங்கன்னா லேடர் ஃப்ரேம் சேசிஸில் வந்து வந்திருக்கு, மோனோகாக் சேசிஸ் கிடையாது. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு நல்ல ஹை ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், டியூரபிலிட்டி, ரிலையபிலிட்டி எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். ஹை லோடுமே உங்களால் இதில் ஏற்ற முடியும். 4 பீப்புள் அண்ட் ஒரு ஃபுல் லோடோட இந்த காரில் நல்லா ஜம்முன்னு ட்ராவல் நம்மளால் பண்ண முடியும். வேரியன்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஜேட்டா அண்ட் ஆல்ஃபா. 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ரெண்டுலேயுமே அவைலபிள் இருக்குது. இந்த காரோட லென்த் பார்த்தோன்னா 3985 mm கொடுத்துருக்காங்க வித் ஸ்பேர் டயரோட. அண்ட் வித் வந்து 1645 mm, ஹைட் ஒரு 1720 mm இருக்குது. வித்தோட ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பார்க்க ஒரு நேரோ பாடி லுக் ஃபீல் கிடைக்கிது நமக்கு. 2590 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் லீடிங் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உள்ளே அதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உள்ளே போய் நம்ம செக் பண்ணுவோம். அப்ரோச் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் வீலில் வந்து ஒரு 36 டிகிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டீப்பான சர்ஃபேஸ் ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், டாப் கிளாஸான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஃபார் 4 மீட்டர் காருக்கு திஸ் இஸ் தி பெஸ்ட். டிபார்ச்சர் ஆங்கிள்னு பார்த்தோன்னா 50 டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த கார் வந்து ஒரு பர்பஸ்லி பில்ட் கார், பக்காவான ஆஃப் ரோடுங்கிறதுனால எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் லீடிங்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சுசுகியில். இந்த காரோட ஃப்ரண்ட் ஃபேஸியாக பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸே வருது. அண்ட் ஒரு வித் இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் இருக்கிற கிரில் நல்ல டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பார்க்க யூனிக்காக இருக்குது. சுசுகி லோகோ நல்லா பெருசாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே ஃப்ரண்ட் பம்பர் சூப்பர் டூப்பராக இருக்குது, பார்க்குறதுனால பெருசாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹெட்லைட்ஸ் வந்து ஒரு வாஷருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஈவன் மட்டு டர்ட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஹெட்லைட் உங்களுக்கு வந்து விசிபிளாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதுக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் அது கீழே ஒரு ஏர் டேம் அண்ட் அது கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிட் பிளேட்டும் வருது. இதில் ஃபாக் லேம்ப்ஸும் அவைலபிள் இருக்குது. டயரோட சைஸ்ன்னு பார்த்தோன்னா 195/80 or 15 inch வீல் வந்து நமக்கு கிடைக்கிது அலாய் வீல்ஸில். அண்ட் அலாய் வீலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கன் மெட்டல் ஃபினிஷில் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் அந்த வீல் ஆர்ச்சில் அந்த கிளாடிங் பார்த்தீங்கன்னா பிளாக் கிளாடிங் நல்லா பெருசாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் வந்து ஒரு சைட் ஸ்கர்ட் மாதிரி சின்னதாக போகுது. சைடில் பார்க்கும்போது கார் நல்ல ஒரு ரகடான லுக் நமக்கு கிடைக்கிது அந்த பிளாக் கிளாடிங்ஸோட. அட் த சேம் டைம் ஒரு க்யூட் லுக்கிங் காராகவும் இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஃபங்கி கலர். சைட் மிரர் நல்லா பெருசாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இண்டிகேட்டர்ஸ் சைட் மிரரில் வரல, கீழே வந்து உங்களுக்கு சின்னதாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர் லுக் பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய ஸ்பேர் டயர் சேம் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி
குட். அண்ட் பெரிய ஒரு டெயில் லேம்ப் வருது. கீழே ஜிம்னி பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டில் இருக்குது. ரெக்வஸ்ட் சென்சர் ரியர்லேயுமே கொடுத்துருக்காங்க, which is good. அண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக்லேயுமே வருது. ரியர் டீஃபாகர் அண்ட் ரியர் வைப்பரும் இதில் அவைலபிள் இருக்குது. அண்ட் டாப் மவுண்டட் ஸ்டாப் லேம்பும் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு வாஷருமே ரியர் வைப்பருக்கு இருக்குது. காரோட பூட் ஸ்பேஸை நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ராலிக் இருக்குது. நல்ல பெரிய வெயிட்டான டோர், பட் நம்மளால் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். அதுவே ஓப்பன் ஆகிக்கும். அண்ட் 208 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. லோடிங் லிப் கொஞ்சம் ஹை தான், பட் ஹைட்டான லக்கேஜஸ் உங்களால் இதில் வச்சுக்க முடியும். கேபின் லேம்பும் இருக்குது. ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டும் வந்து பின்னாடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 50-50 ஸ்ப்ளிட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ அடிஷ்னல் லக்கேஜஸ் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பேஸையுமே கார்கோ ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். நம்ம இப்போ இந்த காரோட இன்டீரியர் பார்ப்போம். ஸோ டோர் வந்து 90 டிகிரி கிடையாது, பட் சம்திங் அரௌண்ட் 70 ஓப்பன் ஆகுது. நமக்கான நல்லா ஈஸியாகவே இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஏறுறதுக்கு. அண்ட் இந்த ஃபுல் பிளாக் இன்டீரியர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டார்க் தீமில் தான் இருக்குது. அண்ட் சீட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குஷன் எஃபெக்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபேப்ரிக் நல்லாவே இருக்குது. உள்ளே வந்து செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்டு ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஓஆர்விஎம்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாட் ஆன் டோர் ஹேண்டில். ஏன்னா டோரில் ஹேண்டில்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டோர் ஹேண்டில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பாட்டில்ஸ் வைக்க முடியாது, பட் சின்ன ஐட்டம்ஸ் திங்ஸ் வந்து இங்கே வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் ரவுண்டு ஏசி வென்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு கன்மெட்டல் ஃபினிஷில். உள்ளே நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு ரவுண்டான ஸ்டியரிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் சம் க்ரோம் ஹைலைட்ஸ் கொடுத்து. அண்ட் இதில் க்ரூஸ் கண்ட்ரோலுமே அவைலபிள் இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்கே அவைலபிள் இருக்குது. அண்டு இதோட டயல் நல்லா பெருசாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு எம்ஐடி வருது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வின்டேஜ் லுக்கில் தான் வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 9 inch டச்சு உங்களுக்கு ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ மாருதி சுகியில் கொடுக்குற அதே இதை கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்ஸ் ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அங்கே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் யூனிக்காக இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாம் வருது. ஸ்டில் இது லுக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு சிம்பிளாக ஒரு பேசிக்காக ஃபங்க்ஷனல் பர்பஸ்க்காக பில்ட் பண்ண ஒரு கார் தான் இது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. விண்டோஸ் லாக் இங்கே வருது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இஎஸ்பி அவைலபிள் இருக்குது. இதில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் ஹில் டிசன் கண்ட்ரோலும் இந்த காரில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, விச் இஸ் வெரி குட். ஸோ நீங்கள் இறங்கும்போது வெறும் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணால் போதும். இன்ஜின் பிரேக்கிங்கில் இறக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஹில் டிசன் கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் இறங்கலாம். அதே மாதிரி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் கியர் ஷிஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லாங்காகவே இருக்குது. இது ஒரு மேனுவல் வெர்ஷன் தான். 5 ஸ்பீட் மேனுவல் அவைலபிள் இருக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா ஒரு 4 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த இதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட் ஆஃப் ரோடிங்க்கு. ஸோ 2 வீல் டிரைவ், ரியல் வீல் டிரைவில் 2Hல வந்து யூஸ்வலாக ரன் ஆகும். நீங்கள் 4 வீல் டிரைவ் மாற்றணும்னா அப்படியே லிவரை பின்னாடி எழுத்திங்கன்னா 4 ஹைக்கு நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா ஆஃப் ரோடிங் பண்ணும்போது 4 வீல் டிரைவ் கொடுக்க முடியும். 4 லோ ரேஷியோ மோடு இங்கே இருக்குது. இதுதான் ஒரு பக்கா ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மோடுன்னு சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃப் ரோடிங் கேப்பபிள் உள்ள கார் தான் இது பண்ண முடியும் உங்களுக்கு. அண்ட் சீட்ஸ் வந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. குஷன் சீட்ஸு நல்லா இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அண்ட் ரெக்ளைனுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதை ரிக்ளைன் பண்ண முடியும். ஒரு கேம்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் ரிக்ளைன் பண்ணிவிட்டு உங்களால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கு ஒரு பர்பஸ் பில்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா பவர் விண்டோஸ் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு க்ளவ் பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே நல்ல ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது. பட் எல்லாமே ஒரு பிளாஸ்டிக்கில் தான் வந்து உங்களுக்கு வருது. அண்ட் மேலே உங்களுக்கு ஒரு கேபின் லேம்ப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர் பேசஞ்சருக்கும் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேனிட்டி மிரர் சன்ஷேடில் இருக்குது டிரைவர் சைடு. அண்ட் கோ பேசஞ்சர் சைடும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் 6 ஏர்பேக்ஸ் உங்களுக்கு இதில் வருது. டிரைவர், கோ பேசஞ்சர் சைடு அண்டு கர்டன் ஏர்பேக்ஸும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டிலையுமே உங்களுக்கு நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில். இப்போ இந்த காரோட இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் ரியர் சீட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது. நமக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் வைட்னஸ் இருக்குது.
அண்ட் உள்ளே ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீ ரூமுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. கீழே தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் 2 பேருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஆள் என் கூட உட்கார முடியும். இன்னொரு ஆளும் உட்காரலாம். பட் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே டைட்டாக தான் இருக்கும். கீழேயுமே நடுவில் ஒரு ஹம்ப் வருது. ஸோ சைடில் தான் வந்து 3வது பர்சன் வந்து கால் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் உட்காந்தா. பட் 4 பீப்புளுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சீட் குஷன் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் லாங்கில் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஷார்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது வந்து பக்காவான ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் அப்படிங்கும்போது ஒரு ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க செட்டப்பு. பட் ஸ்டில் இது ஒரு அர்பன் சிட்டிக்குமே வந்து வரக்கூடிய ஒரு மோர் ஃப்ரெண்ட்லியான ஒரு 4 சீட்டர் காராக தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக சஸ்பென்ஷன் செட்டப்பும் கொஞ்சம் இன்னுமே டியூன் பண்ணியிருப்பாங்க சுசுகியில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரைவ் பண்ணியும் நான் செக் பண்ணி காட்டுறேன். இந்த அடுத்த வர வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது எனக்கு ஒரு இந்த ஃபங்கியான ஒரு லுக்கிங் கார், ஒரு யூனிக்கான கார் வேணும். அதே சமயம் ஒரு 4 பீப்புளை கம்ஃபர்டபுளாக ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி உள்ள டஃபஸ்ட் டெரெயின்லேயும் கூட உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கார் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது மேபி ஒரு 10 lakhsக்குள்ளே தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸ்டில் இன்னும் ப்ரைஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணலை. தாரோட கம்பெட்டிட்டர் தான் இது. பட் தாரில் 3 டோர் தான் இருக்குது. அதை விட ஒரு லென்த்தான ஒரு வீல் பேஸ் உள்ள காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மாருதியில், விச் இஸ் வெரி குட். அண்ட் இந்த 5 டோர் வெர்ஷன் ஐ லைக் இட் ரியலி வெரி மச். ஸோ ட்ரைவ் பண்ணியும் பார்ப்போம். நான் சந்திக்கிறேன். until then it's bye from Bala.